மாலை வணக்கம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இந்த தேர்தல் பரப்புரை இயக்கத்தின் கூட்டம் இன்று உங்கள் பகுதியில் பாகம் எண் 12 நடைபெற்று வருகிறது. இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தேர்தல் பரப்புரை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான மிகச்சிறிய திரு விஸ்வபிரகாஷ் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான மதிப்புக்குரிய திரு விஸ்வபிரகாஷ் அவர்களுக்கு ஸ்ரீதர் அவர்கள் பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்தார். பேரூர் கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் பாலராஜ் அவர்களுக்கு பேரூர் கழக செயலாளர் பேரூராட்சி தலைவர் விஸ்வபிரகாஷ் அவர்களுக்கு இந்த பகுதியின் மன்ற உறுப்பினர் அண்ணன் கமலவேணி அவர்கள் பொன்னாடி போட்டி சிறப்பு செய்கிறார். பேரூர் கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் பாலராஜன் அவர்களுக்கு இரண்டாவது வார்டின் கிளை செயலாளர் வேல்முருகன் அவர்கள் முன்னாடி பேரூர் கழகத்தின் பொருளாளர் அண்ணன் துரைசாமி அவர்களுக்கு பகுதியில் வர்கீஷ் அவர்கள் பொன்னாடி போட்டி செய்தார். மூத்த உறுப்பினர் வக்கீல் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சுகுணா அவர்கள் மன்றத்தின் கழகத்தின் உறுப்பினர் சுகுணா அவர்கள் இப்போது பொன்னாடை சிறப்பிக்கிறார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தேர்தல் பரப்புரை இயக்கத்தின் இன்றைய பாகம் எண் 12 நடைபெறும் கூட்டத்திற்கு தலைமையேற்றுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேரூர் கழக செயலாளர் பேரூராட்சியின் தலைவர் நண்பர் விஸ்வபிரகாஷ் அவர்களே மற்றும் பேரூர் கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் பாலராஜ் அவர்களே, பேரூர் கழகத்தின் பொருளாளர் அண்ணன் துரைசாமி அவர்களே, பேரூராட்சி மன்ற பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சி மன்றத்தின் 3வது வார்டு உறுப்பினர் திருமதி கமலவேணி அவர்களே, இந்த பகுதியின் கிளை செயலாளர் கமலவேணி மற்றும் கீதா, சுகுணா, ஸ்ரீதர் உள்ளிட்ட அனைத்து கிளை நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணியின் அமைப்பாளர்கள் அனைவரையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும், கழக உடன்பிறப்புகளையும் வரவேற்று இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தேர்தல் பரப்புரை இயக்கமானது எதற்காக துவங்கப்பட்டு எந்த நோக்கத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒரு சிறிய விளக்கம் பின்னிட்டு உங்களிடையே தலைமை உரையை பேரூர் கழக செயலாளர் அவர்கள் ஆற்றுவார்கள். அவர் பேசும்போது திட்டங்கள் குறித்தும் திட்ட செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக விளக்குவார். இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது எதிர்வரக்கூடிய 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி தமிழகத்தின் ஒப்பார் மிக்காலும் இல்லா ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் கடந்த 10/12/2025 அன்று துவங்கப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தேர்தல் பரப்புரை இயக்கமானது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் பரப்புரை இயக்கத்தின் நோக்கம் இந்த வாக்குச்சாவடியில் உள்ள வாக்காளர்களை பெருமளவு திராவிட முன்னேற்ற கழகத்தின்பால் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த இயக்கத்தின்படி இந்த பகுதியில் இந்த வாக்குச்சாவடியில் ஒரு BLA-2 உட்பட சுமார் 8 முதல் 10 வரையிலான BLC பூத் லெவல் கமிட்டி என்கிற BLCகள் அமைக்கப்பட்டிருப்பார்கள்.
இவர்கள் தவிர பிடிஏ என்று அழைக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜென்ட், கிளை மகளிர் அணி செயலாளர், கிளை இளைஞர் அணி செயலாளர் ஆகியோரும் அடங்கிய ஒரு பூத் லெவல் கமிட்டி தான் இந்த வாக்குச்சாவடி அப்படிங்கிறது. இந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய பிஎல்சிகள், இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கழக உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள், ஒவ்வொரு நீதி தமிழ்நாடு என்ற இயக்கத்தின் கீழ் உறுப்பினர்களாக பதிவு பெற்றவர்களாக இருப்பீர்கள். இதில் எல்லோருக்குமே இந்த பிஎல்சி கொடுக்க முடியாது. ஆனால் அந்த பிஎல்சிகளோடு இணைந்து நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இந்த தேர்தல் பரப்புரை இயக்கமானது அமைக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி, இந்த பாக முகவர், இந்த வாக்குச்சாவடி என்பதுதான் ஒரு தேர்தலின் அடிப்படை கட்டமைப்பு. இந்த அடிப்படை கட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய அளவிற்கு வேறு எந்த கட்சியிலுமே இந்த வாக்குச்சாவடி, இந்த பாக பிஎல்ஏ 2 பிஎல்சி அப்படிங்கிறவங்கெல்லாம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் மிக வலுவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 லட்சம் பிஎல்சிகள், 7 லட்சம் பிஎல்ஏ 2 பிஎல்சி உட்பட 7 லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அப்படின்னா இதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிஎல்சிகளாக நியமிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு இலக்குகளாக உங்களுடைய வாக்குச்சாவடியில் 100 ஓட்டுகள் கொடுப்பாங்க. அந்த 100 ஓட்டுகளை நீங்கள் இல்லந்தோறும் சென்று 100 ஓட்டுங்கும் போது குறைந்தது ஒரு 40 வீடுகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும், 30லிருந்து 40 வீடுகளுக்கு. அந்த இல்லங்களில் உள்ள வாக்காளர்களை நீங்கள் சந்தித்து அவர்கள் பெற்றுள்ள திட்டங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் அறிந்து அதை ஒரு நோட்டில், உங்களுக்கு ஒரு நோட்டு வந்து போட்டு பிஎல்சிகளுக்கு வந்து தலைமை கழகத்திலிருந்து கொடுக்கப்படும். அது நீங்கள் நாளையிலிருந்தே இல்லந்தோறும் செல்ல வேண்டியது இருக்கும். இதுக்கு அப்படி சென்று அந்த இல்லங்களுக்கு சென்று அந்த ஒவ்வொரு இல்லத்திலும் ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்காக சொல்லணும்னா மகளிர் விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இது போன்ற பல எண்ணற்ற திட்டங்களில் பயனாளிகள் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவார்கள். அப்படி அந்த எந்தெந்த திட்டங்களின் கீழ் அவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டு எதிர்காலத்தில் வரக்கூடிய காலங்களில் அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் பயன்பெற முடியும் என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு எடுத்துரைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின்பால் ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றதுக்காகத்தான் இந்த முன்னெடுப்பேன். அப்படி நீங்கள் ஒரு இல்லங்களுக்கு செல்லும் பொழுது உங்களுடன் அந்த பிஎல்ஏ 2 என்று அழைக்கப்படுவதும் வருவார். அவர் தான் பாக முகவர், அவர் தான் இந்த பிஎல்சிக்கு வந்துவிட்டு அவர் தான் தலைமை ஏற்பார். அப்படி அவங்க வரும்பொழுது அவர்கள் கையில் வந்து தலைமை கழகத்தால் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் இருக்கும். அந்த மாதிரி திட்டங்கள் அடங்கிய புத்தகங்களை கொண்டு என்னென்ன திட்டங்கள், அந்த வீட்டில் யார் முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓஏபி வாங்கி தர்றது, 2 பேருமே முதியவர்கள், கணவன் மனைவி 2 பேருமே 65 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் தாய்மானவர் திட்டத்தின் கீழே வந்து இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்வது, இது போன்ற திட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துரைத்து அந்த கழகத்தால் வழங்கப்படக்கூடிய அந்த புத்தகத்தில் உள்ள திட்டங்களை நீங்கள் முதல்ல படிச்சுக்கிட்டு அதை அவங்களுக்கெல்லாம் சொல்லி என்னென்ன திட்டங்களை இது பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லி குறைந்தபட்சம் இலக்காக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நபருக்கு இலக்காக நிர்ணயிக்கக்கூடிய 100 வாக்குகளில் 70 வாக்குகளை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்றுத்தர வேண்டும். இதுதான் இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதன் நோக்கமாகும். அப்படி நீங்கள் போகும் பொழுது உங்கள் அந்த பிஎல்சி வந்து டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வீடுன்னு சொல்லி குறைந்தது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் காலத்திற்குள் குறைந்தது அவர்களை 5 முதல் 10 முறையாவது அவர்களை சந்தித்து விட வேண்டும். உங்களுக்கு அந்த சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக அமைஞ்சிடும். நீங்கள் போகும்போதே வந்து ஓட்டு நீங்கள் ஒரு டைம் இப்போ போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட ஒரு பர்டிகுலர்ஸ் வாங்குறீங்கன்னா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுவாங்க, எங்களுக்கு இது வர்றதில்லை, அதனால் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான ஆவணங்கள் நம்ம உடனடியாக அவங்ககிட்ட பெற முடியாது. இதெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னோம்னா அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அவங்களுக்கு போய் பார்ப்போம். அதனால் ஒரு முறை நீங்கள் அந்த இல்லங்களுக்கு அந்த 100 வாக்காளர்களை தேடி செல்லக்கூடிய பிஎல்சியானவர் ஒரு முறை போயிட்டீங்கன்னா தொடர்ந்து அந்த வீட்டிற்கு 4 முறை போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் தானாக அமைந்துவிடும். அந்த வாக்காளர் உங்களை தொடர்ந்து தொலைபேசியிலே அழைத்து கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்டாக்ட் நாலேஜ், கம்யூனிகேஷன் அவங்க கூட இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸியான இலக்கு தான். கடந்த காலத்தில் தமிழகத்தின் முதல்வர் கழகத்தின் தலைவர் அவர்கள் நடத்திய உடன்பிறப்பே வா 1-to-1 போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்ட நமது பேரூர் கழகத்தின் செயலாளர் பேரூராட்சியின் தலைவர் விஸ்வபிரகாஷ் அவர்கள் கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவரிடத்திலே ஒரு உறுதிமொழியை கொடுத்து வந்திருக்கிறார். கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதியில் பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்குகளை பெற்று தருவோம் என்று உறுதியை அங்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவர் அளித்துள்ள உறுதியை
அவருக்கு ஒத்துழைக்கும்படி உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் இந்த பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சியிலேயே உங்களுடைய வாக்குச்சாவடி மொத்தம் 27 வாக்குச்சாவடிகள் கடந்த இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 வாக்குச்சாவடி அதிகமாகி 27 வாக்குச்சாவடிகள் ஆயிருக்கு. முதல்ல 21 இருந்தது, இப்ப 27 வாக்குச்சாவடிகள் ஆயிருக்கு. இந்த 27 வாக்குச்சாவடிகளில் பழைய 12 பழசு 12 இப்போ உங்களுக்கு மாறி இருக்கும், ஒரு 3 இது தள்ளி வந்திருக்கும். அந்த உங்களுடைய பாகமானது அதிகப்படியான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்றுக் கொடுத்தது என்ற பெருமையை சேர்க்க உங்களுடைய பேரூராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் கிளைக்கழக செயலாளர் மற்றும் BLA 2ஆக இருக்கிற கமலவேணி அவர்களுக்கு தேடித் தருமாறு உங்களை பணிபுரிந்து கேட்டுக்கொண்டு, வரக்கூடிய காலத்தில் மிக சீரிய முறையில் தீவிரமாக இந்த பணிகளை எல்லாம்